ஒரே நேரத்தில் அடுத்தடுத்து 2 சுழற்சிகள் நேருக்கு நேர் இருக்கிறதை நம்மால பார்க்க முடிகிறது. ஒரு பக்கம் குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகாவின் கடலோர பகுதிகள், மறுபக்கம் ஒரிசா, சத்தீஸ்கர், மேற்கு வங்கம் போன்ற இடங்களில மிக மோசமான ஒரு மழை பொழிவுகள் தொடர்ந்து கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கு. இதே நிலைதான் சென்னைக்கும் வடகிழக்கு பருவமழையில் இருக்குமா அப்படிங்கிறது தான் பலருடைய கேள்விகளாக இருக்கு. கண்டிப்பாக நமக்கு தமிழ்நாட்டில் அடுத்து வரும் நாட்கள்ல மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு, இனி வருகிற தினங்கள்ல நமக்கு மழை பொழிவுகள் எப்படி இருக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த நீங்க ஷேர் பண்ணுங்க. இனி அடுத்தடுத்து வரப்போகிற நாட்களில் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பதிவாகும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். அப்போ 2 சுழற்சிகள் பொறுத்த வரைக்கும் உருவாகி கொண்டிருக்கு. எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் இருக்க போகுது, அதனால வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் எப்படிப்பட்ட ஒரு காலநிலை நிலவுகிறது என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நம்ம சேனல்ல நீங்க அந்த மறக்காம அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க, நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து பாலசோர் பகுதிகளுக்கு அருகே கரையை கடந்து விட்டது. அதனால வங்கக்கடலில் உருவாகி இருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறிய பிறகு என்ன ஆச்சு அப்படின்னு பலரும் கேட்டிருந்தீங்க. இது ஒரிசா பகுதிகளில் கரையை கடந்து அது அடுத்ததாக இந்த மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில் மிக மிக கடுமையான மழை பொழிவை ஏற்படுத்த காத்திருக்கிறது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து பாலசோர் பகுதிகளுக்கு அருகே கரையை கடந்து விட்டது. பல இடங்கள்ல ஒரிசாவில் இருக்கக்கூடிய பல இடங்களிலும் மிக கனமழை கொட்டி தீர்த்திருக்கு. குறிப்பாக மத்திய உள் பகுதிகள் எல்லாமே, அந்த உள் மாநிலங்கள் முழுவதுமாகவே பல இடங்கள்ல நமக்கு மழை பொழிவுகள் மிக தீவிரமாக நமக்கு பதிவாகி இருக்கிறது. கரையை கடந்தாலும் பல்வேறு மாநிலங்களில் அதி கனமழையும் பதிவாகும். மிக கனமழை மட்டுமல்ல, ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பெய்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக காத்திருக்கிறது. அடுத்ததாக தெற்கு குஜராத்திலிருந்து கேரளா வரை காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக குஜராத், மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா போன்ற மாநிலங்களில் அதி கனமழையானது பதிவாகிட்டு இருக்கு. தொடர்ந்து இந்த மழை பொழிவுகள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் நீடிக்கக்கூடும். கன முதல் மிக கனமழையாக பல்வேறு பகுதிகளிலும் நிச்சயம் பதிவாகும். தெற்கு குஜராத்திலிருந்து கேரளா வரை தொடர்ந்து 5-6 நாட்களாக மழை விடவே இல்லை. மும்பை பகுதிகளில் ஒவ்வொரு நாளும் 20 சென்டிமீட்டர்லேருந்து 30 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் பதிவாகிட்டு இருக்கு. ஒரு வரலாற்றை திரும்பி பார்க்க வைத்திருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். மும்பை போன்ற பெருநகரங்களில் பல இடங்களிலும் தாழ்வான பகுதிகளில் மழை தண்ணீர் சூழ்ந்து காணப்படுது. மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு பொறுத்தவரை அங்கே பகுதிகளில் நமக்கு ஏற்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆகவே பெரும்பாலான வட மாநிலங்களில் மிக கடுமையான கனமழையானது புரட்டி போட்டிருக்கு. இப்போ மும்பை மட்டும் கிடையாது, குறிப்பாக நமக்கு மத்திய பிரதேஷ் உள்ளிட்ட மாநிலங்களிலும் அதே மாதிரி வட மாநிலங்களில் பல்வேறு பகுதிகளிலும் மிக மோசமான ஒரு வானிலை பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது. அப்போ வட மாநிலங்களில் மிக கடுமையான கனமழையானது புரட்டி போடும். தாழ்வான பகுதிகளில் வெள்ளப்பெருக்கானது ஏற்படக்கூடும். தமிழகத்திற்கு மழை வாய்ப்புகள் எப்பொழுது நமக்கு தமிழ்நாட்டில் மழை பொழிவு அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க. தேதிகள் குறித்து கொள்ளுங்கள். லேசானது முதல் மிதமான மழை வாய்ப்புகள் ஜூலை 9 மற்றும் 10 தேதிகளில் கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் சில இடங்களில் சாரல் அல்லது ஒரு மிதமான மழை பொழிவாக எதிர்பார்க்க முடியும். ஜூலை 9 மற்றும் 10 தேதிகளில் கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் சில இடங்களில் மிதமான மழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அப்போ இந்த 2 தேதிகளிலும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் பெரும்பாலான கடலோர மாவட்டங்களில் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை ஒரு கணிசமாக ஒரு லேசான சாரல் மழையும் மிதமான மழையுமாக பதிவாகக்கூடும். தமிழகத்திற்கு மழை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் ஜூலை 9 மற்றும் 10 தேதிகளில் கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் சில இடங்களில் நமக்கு அந்த மிதமான மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக இந்த உள் மாவட்ட பகுதிகளான வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கணிசமாக சாரல் அல்லது ஒரு மிதமான மழை வரைக்கும் பகுதியாக ஜூலை 9 மற்றும் 10 தேதிகளில் ஒன்று மாலை நேரங்கள் அப்படி இல்லைன்னா இரவு நேரங்களில் பரவலாக மழை பொழிவுகள் பதிவாகக்கூடும். கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் சில இடங்களில் மிதமான மழையானது பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது.
அடுத்ததாக நம்ம வந்து கடலோர பகுதிகள் உள் மாவட்டங்களை தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் கனமழை விட்டு விட்டு எதிர்பார்க்கலாம். ஏன்னா நம்ம கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டத்தில் வந்து ஒரு சாரல் அல்லது ஒரு மிதமான மழையாக தான் அடுத்து போகிற நாட்களை நம்ம எதிர்பார்க்க போகிறோம். மற்றபடி மிக கனமழையோ அதி கனமழையோ கடலோர மற்றும் உள் மாவட்டத்தில் கிடையாது. ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் சில பகுதிகளில் வலுவான கனமழை 8 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் அளவுக்கு நமக்கு மழை பொழிவுகள் கண்டிப்பாக பதிவாகும். இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், நீலகிரியினுடைய மேற்கு பகுதிகளில் பல இடங்களில் தொடர்ந்து கனமழை தீவிரமாக வாய்ப்பு இருக்குது. அவலாஞ்சி மற்றும் உதகமண்டலம் உள்ளிட்ட இடங்களிலும், அதே போல் கோயம்புத்தூர் தெற்கு பகுதிகள் வால்பாறை, சோலையாறு, சின்ன கல்லாறில் தினந்தோறும் மழை வாய்ப்பு இருக்குது. பொள்ளாச்சியில் கூட சில சமயங்களில் மிதமான மழையானது பதிவாகக்கூடும். அடுத்ததாக தேனி மற்றும் தென்காசியில் குண்டார் அணை, அதுக்கப்புறம் பெரியார் உள்ளிட்ட இடங்களில் கணிசமாக மழை பொழிவுகள் அவ்வப்போது பதிவாயிட்டு இருக்கு. ஆனால் மாவட்டம் முழுவதும் மழை இன்னும் தீவிரமாகாமல் இருக்குது. தேனி மாவட்டத்தில் தேனி மற்றும் தென்காசி போன்ற மாவட்டங்களில் மாவட்டம் முழுவதும் கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. பகுதியான ஒரு லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே எதிர்பாருங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் பகுதியாக நமக்கு மிதமான மழை பெய்யும். புத்தன் அணை, பேச்சிப்பாறை, சிவலோகம், கன்னிமார் உள்ளிட்ட இடங்களில் பரவலாக சில இடங்களில் மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம். அப்போ மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் மலை பகுதிகளில் கனமழையும் மற்ற இடங்களில் மிதமான மழையும், கடலோர மற்றும் உள் மாவட்டங்கள் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளும் வேலூர் முதல் சேலம் வரை இருக்கக்கூடிய பகுதிகளிலும் லேசான சாரல் மற்றும் மிதமான மழை நமக்கு ஜூலை 9, 10 தேதிகளில் ஏதாச்சும் சில இடத்துல மட்டும் ஒரு சாரல் மழையாக தான், ரொம்ப தீவிர மழை கிடையாது, ஒரு சாரல் அல்லது மிதமான மழையாக மட்டும் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக பகுதியாக நமக்கு மழை பொழிவுகள் நம்ம எதிர்பார்க்கலாம். சில இடங்களில் நமக்கு லேசானது முதல் மிதமான மழை பொழிவுகள் டெல்டாவிலுமே கூட நம்ம எதிர்பார்க்க முடியும். ஓரிரு இடங்களில் சாரல் அல்லது ஒரு மிதமான மழை, உதாரணமாக தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி, புதுக்கோட்டையினுடைய கடலோர பகுதி, நாகப்பட்டினத்தினுடைய கடலோர பகுதிகளில் சில சமயங்களில் சாரல் மழைக்கான வாய்ப்புகள் அவ்வப்போது ஜூலை 9, 10 தேதிகள் போல் நம்ம எதிர்பார்க்கலாம். மற்றபடி பெரும்பாலான இடங்களில் நமக்கு பகல் நேரங்களில் தொடர்ந்து வெயில் அதிகரித்தே காணப்படும். நமக்கு மே மாதம் முடிந்தும் ஜூன் மாதம் முடிந்தும் ஜூலை மாதம் தொடங்கி கிட்டத்தட்ட அடுத்தடுத்து வரப்போகிற நாட்களிலுமே கூட வெயிலுடைய தாக்கம் இன்னும் குறைந்தபடி இல்லை. ஏன்னா நமக்கு குறிப்பாக மதுரை முதல் தூத்துக்குடி வரை இருக்கக்கூடிய பகுதிகளிலும் பகல் நேர வெப்பநிலை 37 முதல் 39 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் நம்ம எதிர்பார்க்கிறோம். அதனால தென் மாவட்ட பகுதிகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கடுமையான வறட்சி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தென் மாவட்ட பகுதிகளில் சற்றே ஒரு வறண்ட நிலைமை காணப்படக்கூடும். அதனால் மதுரை முதல் தூத்துக்குடி வரை இருக்கக்கூடிய பகுதிகள் சற்றே உஷார் நிலையில் இருந்துக்கோங்க. அதனால் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை உங்களுக்கு வரும்போது நம்ம தேதிகள் அறிவிக்கிறோம். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை தொண்டி பகுதியில் 37 டிகிரி செல்சியஸாக ராமநாதபுரத்தில் அதிகப்படியான வெப்பநிலை பதிவாயிருக்கு. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு கூடலூர் பஜார் 3 சென்டிமீட்டர், குன்னூரில் 2 சென்டிமீட்டர், அவலாஞ்சியில் 1 சென்டிமீட்டர், சிறுவாணி பகுதியில் 1 சென்டிமீட்டரும், சோலையார் பகுதியில் 1 சென்டிமீட்டரும், வால்பாறையில் 1 சென்டிமீட்டர் மற்றும் பெரம்பூரில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் பதிவாகி இருக்கிறது. நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள்.